ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 10 அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அறிக்கை செய்கிற பொழுது அவைகள் 100% நிச்சயமாகவே அது நம்முடையதாய் மாறுகிறது. நம்முடைய உள்ளத்தின் நிறைவான அந்த எண்ணமும் நிறைவான வாயினுடைய அறிக்கையும் நமக்கு ஒன்று சேர அந்த நன்மைகளை பெற்று தருகிறதாய் இருக்கிறது. நாம் என்ன சொல்ல வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். நாம் தேவனுடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டுமாய் இருக்கிறது. நம்ம எப்படியெல்லாம் அறிக்கை செய்யலாம்? நான் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன், நான் தேவனிலே ஒரு புது சிருஷ்டி, நான் தேவனோடு உடன் சுதந்திரவாளி, இயேசுவானவர் என்னை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா சாபங்களிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். வியாதிகள், பிணிகள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். என்னுடைய ஏழ்மைத்தனம், மரணத்தையும் நான் ஜெயிக்கத்தக்கதாய் இயேசு என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை எல்லாவற்றை எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பலத்தாலே நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். தேவன் எந்த சூழ்நிலையிலும் என்னை அவர் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் இருக்க பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். நான் இந்த உலகத்தினுடைய எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை என்கிற அவ்விதமான ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு வெற்றி சிறக்கிற வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெயங்கொள்ளுகிறவனாய் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்விதமாய் நாம் இந்த உலகத்திலே நாம் அறிக்கை செய்கிற பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நெகட்டிவா பேசும் பொழுது, நம்ம எதிர்மறையாய் பேசுகிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை அது அழித்து விடுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் நல்ல வசனங்களை, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வார்கள். ஆனால் அறிக்கை செய்த பின்பு மறுபடியும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பழையபடி பிரச்சனைகளை பேச ஆரம்பித்து விடுவார்கள். எத்தனை வருஷமானாலும் நாம் தேவனுடைய நன்மைகளை அதனாலே பெற்றுக்கொள்ள முடியாது. இட் should not contradict what you say and what you believe. நீங்கள் விசுவாசிக்கிறதையும் அறிக்கை செய்கிறதையும் அது ஒரே நிலைப்பாடாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். ரோமரிலே நாம் வாசித்தோம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை தேர்ந்தெடுங்கள், பிரச்சனைகளை பேசாதிருங்கள், அதுக்கான பதிலை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். 100% உங்களுடைய உள்ளத்தின் நிறைவிலே இந்த வார்த்தைகளை பதிய வைத்து, எனக்கு தேவன் இதை கொடுக்கிறார் என்று உங்களுடைய உள்ளத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது தேவன் அதை வாய்க்க செய்கிறது. அது அவருடைய பொறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால வார்த்தைகளை உறுதியாய் நம்பி, கர்த்தர் எனக்கு யாவற்றை செய்து முடிக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிட்டு வார்த்தைகளை பேசுங்கள். தேவனுடைய ஜெயத்தை அறுவடை செய்வோம். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணின தேவனையுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். வார்த்தைகள் பொய் சொல்லுகிறதில்லையே, அதற்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீர் அறிவீரே. இவர்கள் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறதிலே உறுதியாய் நின்று அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தயவு செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதிப்பீராக. நீர் வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேலுக்கு நிறைவேற்றினவர், எங்களுக்கும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அப்படி பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.